It's focus time. Let's make it your last attempt. Okay. So how to apply for your RTA in Tamil? இந்த ஒரு 10 ரூபா உங்களோட அடுத்த அட்டெம்ப்டை சேவ் பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அட்டெம்ப்ட் போயிருச்சு, யூ ஆர் நாட் ஏபிள் டு கிளியர் திஸ் அட்டெம்ப்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டிஃபைட் காப்பீஸ் வாங்கணும். சர்டிஃபைட் காப்பீஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க போன வாட்டி எக்ஸாம்ல ஆன்சர் எழுதிருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணி ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் என்ன மார்க் போட்டிருக்கோம் அப்படிங்கிற கரெக்டட் ஆன்சர் பேப்பர் அது உங்களுக்கு ஐசிஐல இருந்து வரும். இதை அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் தான் ஆர்டிஐ. இதுல ஒரு வழி ஆர்டிஐ. இந்த சர்டிஃபைட் காப்பி வச்சு என்ன பண்ணலாம், எப்படிலாம் நீங்க அடுத்த அட்டெம்ப்ட் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற போனஸ் வந்து நான் கடைசியா சொல்றேன். வெயிட் பண்ணி ஃபுல்லா பாருங்க. ஓகே. ஸோ எப்படி இந்த சர்டிஃபைட் காப்பி வாங்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வழி இஸ் ஆர்டி. 2 வழியா வாங்கலாம். ஃபர்ஸ்ட் வழி இஸ் ஆர்டி. வெறும் 10 ரூபா செலுத்தி எல்லா சப்ஜெக்ட்ஸோட சர்டிஃபைடு காப்பியும் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வழியா ஐசிஐ ரீச் பண்ணி வாங்கிடலாம். 2வது வழி என்ன அப்படின்னா, ஐசிஐட்ட இருந்து 500 per சப்ஜெக்ட் கட்டினீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. என்ன சார் ஐசிஐட்ட போனா உங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்குமா? நிறைய மார்க் கிடைக்குமா ஐசிஐ வழியா போனா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வழியா 10 ரூபா தானே, 10 ரூபாய்க்கு கம்மி வேலையா 500 ரூபாய்க்கு ஜாஸ்தி வேலையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா. 10 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் ஒரே அவுட்கம், ஒரே டைம் லைன் தான். 10 ரூபா கொடுத்தாலும் 20-30 நாளுக்குள்ளதான் வரும். ஐசிஐட்ட 500 ரூபா பர் பேப்பர் கொடுத்தாலும் 30 நாளுக்குள்ளதான் வரும். ஓகே. நீங்க இப்படி ஆர்டிஐக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரீடோட்டலிங் நடக்கும். ரீடோட்டலிங்னா என்ன சார்? ரீவேல்யூவேஷனா? ரீடோட்டலிங் இஸ் நாட் ரீவேல்யூவேஷன். ரீடோட்டலிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 35 வாங்கியிருக்கீங்க, ஆனா ஒரு கொஸ்டினுக்கு போட்டிருக்கிற மார்க் வந்துட்டு உங்களுக்கு டோட்டல்ல ஆட் பண்ணல. அதாவது 7 மார்க்ஸ் அந்த கொஸ்டின்ல வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதை டோட்டல்ல ஆட் பண்ணல அப்படின்னா அதை சரி பண்ணிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களோட அடிஷனல் பேப்பர் இல்ல ஏதாவது ஒரே ஒரு பேஜோட நம்பர் மார்க் இருக்கு, அதை மட்டும் கரெக்ட் பண்ணல அப்படின்னா அதை எடுத்து கரெக்ட் பண்ணுவாங்க, இல்ல அதோட மார்க் எடுத்து போடுவாங்க. ஓகே. இட் இஸ் ரீடோட்டலிங். அரித்மெட்டிக் அக்யூரசியை மட்டும் ரீசெக் பண்ணுவாங்க. ஓகேயா? அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ரீவேல்யூவேஷன். சார் அப்ப ஐசிஐ வழியா போனா எங்களுக்கு இந்த ரீடோட்டலிங் பெட்டரா நடக்குமா? இல்லப்பா. ஐ ஹவ் சீன் குட் ரிசல்ட்ஸ் இன் போத். ஓகே. ஆர்டிஐல தான் கடந்த ஒரு 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டிஐல அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 4-5 பேருக்கு 2-3 மார்க் ஏறினதை நானே இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல பார்த்துருக்கேன். ஸோ ட்ரஸ்ட் அண்ட் டூ ஆர்டிஐ. ஓகே சார், ஆர்டிஐல பண்ணா எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எதுல கிடைக்கும் அப்படின்னா, நீங்க மெயில்ல அப்ளை அதாவது மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடிக்கு ஜென்ரல் பிராக்டிஸா வித்தின் 20 to 25 days வந்துடும். வெப்சைட்ல 30 நாள் கொடுத்துருப்பாங்க. ஆனா போன தடவை ஜூலை 6 அப்ளை பண்ணவங்களுக்கு ஜூலை 29 கிடைச்சிருச்சு. ஓகேயா? ஸோ ஒரு 20 to 25 daysக்குள்ள ஜென்ரல் ப்ராக்டிஸ் தட் யூ வில் கெட் யுவர் சர்டிஃபைட் காப்பி இமீடியட்லி. ஓகே. ஓகே சார், நான் இப்போ இந்த ஆர்டிஐக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு தான் நாங்கள் ஃபோக்கஸில் உங்களுக்கு ஒரு மேனுவல் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மேனுவலை வச்சு பார்ப்போம் இப்போ. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆர்டிஐ அப்ளை பண்ணுறதுக்கு கவர்மெண்டோட வெப்சைட் போகணும், rtonline.gov.in. ஓகே. தென் அதில் நிறைய டேப் இருக்கும். அதில் இந்த ஒரு டேப் எது அப்படின்னா, இந்த சப்மிட் ரிக்வெஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா, சப்மிட் ரிக்வெஸ்ட் இங்கே இவ்வளோ இருக்கு. இதில் சப்மிட் ரிக்வெஸ்ட் இதை சூஸ் பண்ணணும். இந்த பாக்கி எல்லாத்தையும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 21 லைன் ஐட்டம்ஸ் வரும். அது எல்லாத்தையும் படிச்சு பார்க்க டைம் இருந்தால் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஓகே. தென் இது மாதிரி வந்து ஃபில் இன் த கிவன் டீடைல்ஸ்ன்னு கேட்கும். ஓடிபி வர மாதிரி ஒரு இமெயில் ஐடியை கொடுத்து இங்கே சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பரை சப்மிட் பண்ணணும். கரெக்டான கேப்சாவை என்டர் பண்ணி சப்மிட் பட்டனை அழுத்தணும். ஓகே. தென் மெயிலுக்கு வந்திருக்கிற ஓடிபியை 5 நிமிஷத்துக்குள்ள இதில் என்டர் பண்ணணும். ஓகே. எந்த மெயில் ஐடி சார் போடுறது? ஏதாவது மெயில் ஐடி, இன்ஸ்டிடியூட்டோட ரெஜிஸ்டர் ஆன மெயில் ஐடி தான் போடணும்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே. ஓடிபி வர மெயில் ஐடி, அப்ளை பண்ணி வர மெயில் ஐடி. ஓகே. அந்த மெயில் ஐடிக்கு அப்ளை பண்ணணும். 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஓடிபி நீங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஓகே சார், அடுத்து என்ன பண்ணணும்? அவ்வளவுதானா? இல்ல, இப்பதான் உங்களுக்கு அந்த ரிக்வெஸ்ட் பண்ற ஃபார்ம், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கு தான் நம்ம அப்ளை பண்றோம். இன்ஃபர்மேஷன்ங்கிறது சர்டிஃபைட் காப்பி. அந்த சர்டிஃபைட் காப்பி ரிக்வெஸ்ட் பண்ற ஃபார்மும் இப்பதான் ஓப்பன் ஆயிருக்கும். யார்கிட்ட சார் ரிக்வெஸ்ட் பண்ணணும்? அதுக்கு தான் வந்துட்டு பப்ளிக் அத்தாரிட்டி டீடைல்ஸ்ல செலக்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்கோம். அதை சூஸ் பண்ணி சார்ட்டட் அப்படின்னு அடிச்சிங்கனாலே த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஐசிஐயோடது வந்துடும். தென் வாட் யூ வில் ஹேவ் டு டூ இஸ் ஃபில் த ரெஸ்ட் ஆஃப் த டீடைல்ஸ். இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் ஃபார் ரிசீவிங் SMS alert, confirm that email ID and your name as per legislature, then your gender, okay, address, pin code, state, okay, லிட்ரேட்டா இல்லிட்ரேட்டா கேட்டால் லிட்ரேட் சூஸ் பண்ணுப்பா. தென் உங்களோட எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் போடணும். தென் கிராஜுவேட் போடுங்க. ஓகே, 12th ஸ்டாண்டர்ட் ஆர் கிராஜுவேட் ஏதோ ஒன்று. தென் யார் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணணும். ஓகே, தென் யார் சிட்டிசன்ஷிப், தென்
இஃப் யூ ஆர் பிலோ பாவர்ட்டி லைன்ங்கிறத போடணும். மோஸ்ட் பீப்புள் நோ போடுவாங்க, தட் இஸ் ஓகே. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான பார்ட் இதுதான், நீங்க ரிக்வெஸ்ட் பண்ற அப்ளிகேஷன். ஓகே, இது எப்படி சார், இது ஏதோ பெரிய லெட்டர் மாதிரி இருக்கு, இது என்னது அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம இந்த அத்தாரிட்டிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்றோம். சார் எனக்கு வந்து சிஏ இன்டர்மீடியட் செப்டம்பர் 2025ல நான் எழுதின 6 பேப்பரோட ஆன்சர் கீ எனக்கு வேணும், சர்டிஃபிகேட் காப்பி எனக்கு வேணும், நான் சோ அண்ட் சோ, எனக்கு இது கொடுக்குறீங்களா, இதுதான் என் ரோல் நம்பர் அப்படின்னு போட்டு நம்ம லெட்டர் ஹெச்ஓடி இல்ல பிரின்சிபல் அவங்க எல்லாம் கொடுக்குறோம்னா கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு லெட்டர் ஃபார்மேட். சார் இது என்ன ஃபார்மேட், எப்படி நான் எழுதுறது? நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், Ctrl+C பண்ணி Ctrl+V பண்ணா பாக்கி எல்லாமே பர்சனல் டீடைல்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். அது எப்படி சார்? நாங்க இப்ப நம்ம கொடுக்க போற டிரைவோட ஆக்சஸ்லயே இந்த ஃபுல் ஃபார்மேட் கொடுத்துருப்போம் டு தி அடிஷனல் செக்ரட்டரி. இந்த ஃபார்மை, இந்த லெட்டரை நீங்க அப்படியே காப்பி பண்ணி அந்த வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் டீடைல்ஸ் இருக்குல்ல, டு சோ அண்ட் சோ, சப்ஜெக்ட் என்ன வேணுங்கிறது, ஐ ஹவ் அப்பியர்ட் ஃபார் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் ஆர் ஃபைனல். ஓகே, அந்த 3த்துல ஒன்னு எழுதிக்கோங்க. தென் யுவர் பர்சனல் டீடைல்ஸ், நேம், டேட் ஆஃப் பர்த், கான்டாக்ட் அண்ட் எக்ஸெட்ரா. ஓகே, செப்டம்பர் 2025. தென் யுவர் ரோல் நம்பர் அண்ட் ஆல் தி 6 பேப்பர்ஸ். இது போட்டுட்டு yours faithfully and your name. ஓகே, நீங்க இது வேர்டில் நாங்கள் கொடுத்துருப்போம். வாட் யூ ஷுட் டூ இஸ், இதை காப்பி பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் பேஸ்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி வந்துட்டு எதுவும் எரர் காட்டாது. எரர் காட்டிதான் நீங்கள் டைப் பண்ணும் போதே தெரிஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் உடனே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே சார், நான் இது எப்போ காப்பி பண்ணுறது? நீங்கள் அப்ளை இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்தோன்னே போய் டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிட்டு பாக்கியெல்லாம் ஃபில் பண்ணுங்க. ஓகே, தென் இதில் வந்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கே சார், அது என்னது? சூஸ் ஃபைல்னு கொடுத்து உங்களோட அட்மிட் கார்டு, ஓகே, அட்மிட் கார்டை இதில் அப்லோட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேப்ஸா என்டர் பண்ணி பேமெண்ட் இதுக்கு போகணும். யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், எது வழியாவும் அந்த 10 ரூபாயை நீங்க பே பண்ணலாம். ஓகே, அதை பண்ணி பேன் வந்தோடனே யுவர் ஆர்டிஐ ரிக்வெஸ்ட் ஹஸ் பீன் ஃபைல்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஓகே, அதோட பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ரைட்டா, இந்த பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 20 to 25 டேஸ்ல உங்களோட ஆர்டிஐ மெயில்ல உங்களை நோக்கி வந்துடும். ஓகே, அதை வச்சு என்ன சார் பண்றது? இப்போ சர்டிஃபிகேட் காப்பி வந்துருச்சு, எப்படி அந்த சர்டிஃபிகேட் காப்பி என்னோட அட்டெம்ப்டை காப்பாற்றும் அப்படின்னா, என்ன மிஸ்டேக்ஸ்லாம் இப்போ பண்ணீங்கன்னு தெரிஞ்சாதானே நீங்க அடுத்த வாட்டி அதை பண்ணாம இருக்க முடியும். என்னெல்லாம் தப்பு பண்ணோம் அப்படிங்கிற லிஸ்ட் வச்சு டீட்டெயிலாக தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் நாங்க ஃபோக்கஸ்லேருந்து ஹெல்ப் பண்றோம். ஓகே, ஃபோக்கஸ்ல வி ஆர் ப்ரொவைடிங் அ பர்சனலைஸ்ட் வீடியோ ரிவ்யூ ஃபார் யூ. உங்களோட சர்டிஃபிகேட் காப்பியை எடுத்து ஒரு கொஸ்டினையும் நாங்கள் ரிவ்யூ பண்ணி கொடுப்போம். எப்படி சார் ரிவ்யூ பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு வீடியோவில் நீங்கள் இந்த கொஸ்டின்ல இப்படிதான் தப்பு பண்ணியிருக்கீங்கப்பா, இந்த தப்பு வராமல் இருக்கணும்னா இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்பல சரி பண்ணி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில் வீடியோ ஒரு பேப்பருக்கும் 20 மினிட்ஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுப்போம். வேர் யூ வென்ட் ராங் அண்ட் ஹவு டு ஃபிக்ஸ் இட். ஓகே, இதுக்கு சாம்பிள் வீடியோ அண்ட் ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வெறும் வீடியோ தானே சார்? இல்ல, question wise report of what mistake you made அப்படிங்கிறதும் இருக்கும். This video will be shot by a professional so that you will know where you went wrong. அவங்க ஏற்கனவே இந்த ஜர்னி வழியா வந்திருப்பாங்க. So you will know how you can fix it as well. Okay, இந்த video review service we are only doing it for the first 100 students. Okay, and of course நாங்க அவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் ஒரு பர்சனுக்கும் நாங்க ஒரு 4 to 5 hours spend பண்றோம். We require a small remuneration for that. And we want to open that service for a pre-booking. ஏன் அப்படின்னா, லேட்டாக பண்ணும்போது எங்களாலேயும் நாங்கள் உங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ சொன்னோம் அப்படின்னா யூ கேன் அவைல் அவர் சர்வீசஸ் அட் த பெஸ்ட் டைம். ஆர்டிஐ வந்தோடனே யூ கேன் அவைல் அவர் சர்வீசஸ். அதுக்கு இப்போ உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இட் வில் காஸ்ட் யூ ஒன்லி 800 per group. ஓகே, ஐ வில் கிவ் யூ தி என்டையர் ரிவ்யூ அண்ட் ஆல்சோ த ரிப்போர்ட் ஃபார் யூ டு discuss that and understand where you went wrong and implement that so that Jan becomes your last attempt. Okay, இதை நாங்கள் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பண்ணுறோம். சிஏ இன்டர்மீடியட் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இது பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. நான் டெக்ஸ்ட் ரிவ்யூ காட்டுறேன். ஓகே, ஹாய் சார், ஐ ஹவ் கான் த்ரூ த ரிப்போர்ட் அண்ட் வீடியோ ரிவ்யூ. அனாலிசிஸ் were spot on, reflected my level of presentation, also realized the structure analysis presentation would elevate my marks. Thank you for insights. Also, as you have mentioned in the review, I must admit that I lack conceptual clarity in audit and SM. I feel the need of a mentor to teach. I feel confident with your support. Okay. In law, I have not done active recalling. Due to that, I was unable to recall. Accounts, it really means a lot, sir. I actually thought I have made mistakes because getting tensed. பட் அதாவது அவர் என்ன நினைச்சிருக்காரு, டென்ஷனால தான் தப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காரு. பட் ஆஃப்டர் எங்களோட ரிவ்யூ கிடைச்சதுனால he came to know
he was lacking concepts improve பண்ணா he will be able to get more marks அப்படிங்கறத he came to know. Okay sir, I actually came to understand that one thing, quality matters. Even though I have completed the entire paper, I could not score well due to presentation quality of answers. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னா எங்களோட எக்ஸ்பர்ட் டீம் வந்துட்டு அவருக்கு வீடியோ ரிவ்யூ கொடுத்தது. This is the review from our students. This is the feedback that we got from our students for the video review. In the video review and also a sample document of the report வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதோட சேர்த்து இந்த ப்ரீ புக்கிங்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. If you want to have our certified copies, your certified copies reviewed by our expert team, you can avail this services. Comment RTA so that we will also reach out to you and share this video with all the students that will be benefited by this. And I hope Jan 26 will be your last attempt. I am very sure that everyone watching this will put in their 200% efforts. கவலைப்படாதீங்க, efforts போடுங்க. The next attempt we will conquer. Okay, signing off, CAK Venkatramanan for Focus Edu.